கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படமான 167வது படத்துக்கு தர்பார் அப்படின்ற பேரும் அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன். படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதை நினச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே குஷியாக இருக்காங்க. இந்த டைட்டிலையும் ஃபர்ஸ்ட் லுக்கையும் பார்த்து தளபதி விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டதாகவும் உடனே ஏஆர் முருகதாஸ்க்கு கால் பண்ணி அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தர்பார் அப்படின்ற டைட்டில் சர்க்கார் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு. இது கூடவே சர்க்காரோட கண்டிப்பாக செம்ம மாசா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நான் சூப்பர் ஸ்டாரோடைய மிகப்பெரிய ஃபேன். என்னுடைய விசேஷ சூப்பர் ஸ்டார்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய். ஸோ ஏஆர் முருகதாஸ்க்கு ஃபோன் பண்ணி தளபதி விஜயை டைரக்டா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறது சூப்பரான விஷயமா கருதப்படுது. இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இயக்குனர் அட்லி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல மாஸ் ஏஆர் முருகதாஸ் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற லெவல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டார்லிங் நயன்தாரா அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய இந்த ட்வீட்க்கு நிறைய பேர் கீழே கமெண்ட் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு காமெடியாவும் கொஞ்சம் மிரட்டலாவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தர்பாருக்கு விஷ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு எப்போ அப்டேட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி அப்டேட் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் நமக்கு எப்போ அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் யோ உன்னை தளபதி 63வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண சொன்னா நீ மற்ற எல்லா படத்துக்கும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுடைய ரிப்ளை ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தளபதி 63வது படத்தோட ஷூட்டிங் வேலைகள்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஓடிடுச்சு. இன்னும் படத்துக்கான அப்டேட் எதுவுமே வராது. கொஞ்சம் தளபதி ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அட்லி இதையெல்லாம் பார்த்து அவருடைய அப்டேட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இது போக மற்ற யாரெல்லாம் தர்பாருக்காக ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தர்பார் படத்துல இசையமைப்பாளர் ஒர்க் பண்றாரு அனிருத். அவர் சொல்லும் பொழுது இது தலைவரின் தர்பார் வித் ஏஆர் முருகதாஸ் சார், சந்தோஷ் சிவன் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் மாதிரியான எமோஜி எல்லாம் போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடி தலைவரோட பேட்டை அப்படின்ற சூப்பரான படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாவ் செம்ம தலைவா, தலைவரின் தர்பார், தலைவரை ஒரு போலீஸா பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு, அந்த சார்மிங் ஸ்மைல் தான் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல் த பெஸ்ட் ஏஆர் முருகதாஸ், அப்புறம் ஹோல் டீம் வெயிட்டிங் ஃபார் அனிருத் பிரதரோட சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை மாதிரியே லிரிக்கிஸ்ட் விவேக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேன் ஆஃப் த மாசஸ் அப்படின்னா சூப்பர் ஸ்டார், டியூன் ஆஃப் த மாசஸ்னா ராக் ஸ்டார், த்ரில்டு டு பி பார்ட் ஆஃப் அனிருத் ப்ரோஸ் மியூசிக் ஃபார் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்க்காருக்கு அப்புறம் என்னோட டைரக்டரான ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்டரி ஏஆர் முருகதாஸ் அவரோட படத்துல அதுவும் தர்பார்ல ஒர்க் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லைகா ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒர்க் பண்றது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. டிவி ஆங்கரான டிடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வெயிட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் சார் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்து அனிருத்தோட மியூசிக்காக தெரிச்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட தீவிர ரசிகரான சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் தலைவர் இந்த காம்போவுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மாஸ் தர்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெஸ்ட் விஷஸ் டு ஏஆர் முருகதாஸ் சார், அனிருத், நயன்தாரா, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஃபுல் டீம் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜயோட தீவிர ரசிகனான சாந்தனு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாவ் திஸ் இஸ் அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைட்டிலே செம்ம தாறுமாறா இருக்கு சார், படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் டேக் பண்ணியிருக்காரு. கபாலி காலா இந்த படத்தோட இயக்குனரான பாரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தர்பாரோட போஸ்டர் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஏஆர் முருகதாஸ், அனிருத், சந்தோஷ் சிவன், ஸ்ரீகர் பிரசாத் இவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறதா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. மெயினா இந்த படத்தோட ஹீரோயினான நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தர்பார் இந்த படம் தான் கண்டிப்பா சூப்பர் ஸ்பெஷல் ஆக போகுது. ஆமா, மறுபடியும் நயன்தாரா வித் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஃபேன்ஸ் சொல்லி டேக் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட ரொம்பவே தீவிரமான ரசிகனான ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவரோட தர்பார் ஃபர்ஸ்ட் லுக் வேற லெவல் ஆஃப்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே ஏஆர் முருகதாஸ்க்கும் லைகா ப்ரொடக்ஷனுக்கும் அவருடைய நன்றிகளை தெரிவிச்சுட்டு ஹோல் டீமுக்குமே அவருடைய பெஸ்ட் விஷஸையும் தெரிவிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல ராகவேந்திரா சுவாமியை நான் அந்த படத்தோட சக்சஸ்க்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. டான்சரான சதீஷ் கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவா மாஸ், குட் லக் ஏஆர் முருகதாஸ் அண்ட் ஃபார் த ஹோல் டீம் எஸ்பெஷலி மை டியர் ராக் ஸ்டார் அனிருத் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நீங்க தர்பாரோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா அந்த போஸ்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். இதை வச்சு படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.